இன்றைக்கு வல்லரசுகளாக இருக்கிற அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகள் உலகத்தின் எந்த தேசத்திலும் எந்த தடையும் இன்றி தொழில் தொடங்குவதற்கு, வணிகம் செய்வதற்கு ஏற்ப கொள்கையை வரையறுத்துக் கொண்டார்கள். காட் ஒப்பந்தத்தின்படி அதுதான் உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல். இதனை தொடக்க காலத்தில் நாம் 90களிலே கடுமையாக எதிர்த்தோம். முடியவில்லை, இன்னும் பேசிக்கொண்டே இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அரசு துறைகளை எல்லாம், பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தனியார்மயமாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இது உலகளாவிய அளவில் நாடுகளுக்கு இடையிலே நடந்திருக்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தி வருகிற ஒரு செயல் திட்டம். இது அரசாங்கம் எதையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடாது. அரசாங்கம் செலவு செய்யக்கூடிய துறைகளை நடத்தக்கூடாது. எல்லாவற்றையும் தனியாருக்கு ஒப்படைத்து விட வேண்டும். இது இந்த ஒப்பந்தத்திலே மிக முக்கியமான ஒரு அம்சம், முக்கியமான ஒரு கூறு. அந்த கொள்கைகளின் அடிப்படையில் தான் டெல்லியிலே உருவாகிற அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும், காங்கிரஸ் அரசாக இருந்தாலும், பாஜக அரசாக இருந்தாலும், அந்த அடிப்படையில் தான் பொருளாதார கொள்கைகளை வரையறுக்கிறார்கள், செயல் திட்டங்களை தீட்டுகிறார்கள். ஒவ்வொரு பொதுத்துறையையும் மெல்ல மெல்ல தனியார் மயமாக்கிக் கொண்டே வருகிறார்கள். ஒரு துறையை நேரடியாக மொத்தமாக தனியாரிடம் ஒப்படைத்தால் மக்களிடத்திலே கடும் எதிர்ப்பு வரும் என்பதனால் அதனுடைய பங்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக விற்பது தனியாருக்கு. மொத்தமாக நாங்கள் கொடுக்கவில்லை, கொஞ்சம் தான் தனியாருக்கு ஒப்படைக்கிறோம். இப்படி தனியார்மயமாதலை மெல்ல மெல்ல அதிகரித்து இன்றைக்கு விமான நிலையங்கள் எல்லாம் அரசின் கட்டுப்பாட்டில் கிடையாது. அதானி, அம்பானி போன்றவர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. துறைமுகங்கள் எல்லாம் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து மெல்ல நழுவிக்கொண்டே இருக்கிறது. தனியார் துறைமுகங்களை கட்டுவதற்கு, நிர்வாகம் செய்வதற்கு சட்டம் இடம் கொடுக்கிறது. உலகத்தில் எந்த நாடும் அவனுடைய வணிகத்தை, அதாவது வியாபாரத்தை, அவனுடைய தொழிலை அவன் இருக்கிற இடத்திலிருந்தே செய்ய முடியும். அமெரிக்காக்காரன் இந்தியாவுக்கு வந்து இடம் பிடிச்சு ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று இல்லை. அவன் கையில் ஒரு டெக்னிக்கல் நோகோ இருந்தால் போதும், ஃபார்முலா இருந்தால் போதும், பேட்டன் ரைட் இருந்தால் போதும். அங்கே இருந்து கொண்டு இங்கே அந்த தொழிலை அவனால் நடத்த முடியும், முதலீடு செய்ய முடியும். அவனுடைய ஆலை எங்கே இருக்கிறது என்பது கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு ஷேர் போய்கொண்டே இருக்கும், லாபம் அவனுக்கு போய்கொண்டே இருக்கும். யார் இங்கே நிலத்தை கையகப்படுத்துகிறார்கள், யார் இங்கே நிறுவனத்தை கட்டமைக்கிறார்கள், யார் இங்கே உற்பத்தியை செய்கிறார்கள், யார் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், யாரை வேலைக்கு நியமனம் செய்திருக்கிறார்கள், எதுவும் அவனுக்கு தெரியாது. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவுட் சோர்சிங். அவுட் சோர்சிங்கிற வார்த்தை இன்றைக்கு பரவலாக எல்லோரிடையும் புழக்கத்தில் இருக்கும். அரசாங்கம் எதையும் செய்ய வேண்டியதில்லை, வெளியில கொடுத்து செஞ்சு வாங்கி. உனக்கு சாஃப்ட்வேர் வேணுமா, அதுக்குன்னு தனியார் கம்பெனிகிட்ட கொடுத்து அவன் ஆர்டர் பண்ண அவன் செஞ்சு கொடுப்பான். உனக்கு உற்பத்தி பனியன் வேணுமா, பனியனை வேற ஆள்கிட்ட கொடுத்து செஞ்சுக்கோ, நீ செய்யாத. பேப்பர் வேணுமா, வெளியில ஆளை கொடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோ. வேலைக்கு ஆள் வேணுமா, கான்ட்ராக்டர்கிட்ட ஒப்படைச்சு அவனோட கான்ட்ராக்டர்கிட்ட மட்டும் ஒப்பந்தம் வச்சுக்கோ. இந்த கான்ட்ராக்டர் உன்னை ஒப்படைச்சிட்டேன், தொழிலாளர்களை தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு உனக்கு. அவனோடு இருக்கிற டீலிங் உனக்கும் அவனுக்கும் தான், நிறுவனத்துக்கு கிடையாது. வேலையில வச்சுக்கிறதும் வேலையிலிருந்து நீக்கிறதும், அவனுக்கு சம்பளம் கொடுக்கறதும் கொடுக்காததும், அந்த சம்பளத்தை உயர்த்துறதும் உயர்த்தாததும் அது உன்னுடைய பொறுப்பு. இப்படி நியூ ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணக்கூடாது. புதிய
வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடாது, புதிதாக வேலைக்கு ஆள் எடுக்கக்கூடாது, ஆட்களை குறைக்க வேண்டும், தொழிலாளர்களை ஒப்பந்ததாரர்களின் மூலம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் டி ஷர்ட் வேண்டும், ஆனால் டி ஷர்ட் ஆலையை அங்கே உருவாக்கக்கூடாது. அதை எது தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ், மூன்றாம் உலக நாடு எதுவோ, வளர்ச்சி அடையாமல் வளர்ச்சிக்காக போராடி கொண்டிருக்கிற நாடுகள் எங்கே உள்ளனவோ அங்கே அவனுக்கான ஆலையை நிர்மாணிப்பு. அங்கே அவன் நிலத்தை கையகப்படுத்தணும், அங்கே தொழிலாளர்களை நியமனம் செய்யணும், அங்கே தண்ணீரை பயன்படுத்தணும், ரா மெட்டீரியல்ஸ் நிறைய அவனுக்கு தேவைப்படும். அது எல்லாமே தேவையில்லை, எல்லாம் திருப்பூர்ல செய். கழிவுகள் எல்லாம் திருப்பூர் ஆற்றிலே, தமிழ்நாட்டு ஆற்றிலே கலந்து விடு. காற்றை தமிழ்நாட்டிலேயே மாசுபடுத்திக்கொள், அமெரிக்காவிலே மாசுபடுத்தக்கூடாது. தண்ணீரை நஞ்சாக்க கூடாது, காற்றை நஞ்சாக்க கூடாது. ஆனால் அவனுக்கு ஆடை வேண்டும், ரெடிமேட் டிரெஸ்ஸஸ் வேண்டும், ஆயத்த ஆடைகள் வேண்டும். இப்படித்தான் எல்லா உற்பத்திகளையும் செய்கிறார்கள். இவற்றையெல்லாம் செய்வதற்கு ஏற்ப அவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு கோட்பாடுதான் உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல்.